முதல் வந்து நம்ம தலைப்பிக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்கால்ப் ஆயிலிங் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கால்ப்ஸ் கிட்ட ஆயிலாக போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும்ல. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் 3 நாள் தலை பிடிக்கிறேன், சாரி 2 நாள் தலை பிடிக்கிறேன். 2 நாள் தலை பிடிக்கல, முடி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. தி மச்சான் bukan dia oily sangat, லைட்டான ஆயிலாக இருக்குது. பிகாஸ் வந்து நான் வீக்லி ஏர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் ரொம்ப ஆயிலியாக ஃபீல் ஆகுது எனக்கு. வீக்லி ஏர் ஆயில். ஸோ நல்லா வந்து ஒரு பார்ட் ஒரு செக்ஷனாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஓகே, ஆன் யூர் ஸ்கால்ப் மட்டும்தான், நாட் ஃபுல் ஹேர். ஸ்கால்ப் கிட்ட மட்டும்தான். எப்போல்லாம் நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து என்னோட ஸ்கால்ப் மசாஜ். மண்டக்கிட்ட வச்சுக்கோங்க, அழகாக மசாஜ் பண்ணுவோம். சார்ஜ் முடிஞ்சிருச்சு, என்னோட மசாஜ் சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் நாட் கோயிங் டு வேஸ்ட் மை டைம். டோன்ட் யூஸ் யுவர் நெயில்ஸ், உங்களோட ஃபிங்கர்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ லைக் திஸ் மசாஜ் மசாஜ். இப்போ டைம் இல்லை எனக்கு 2 hour ஊற வைக்கிறதுக்கு. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் 10 minutes நல்லா ஊற வச்சுட்டு and then I'm gonna wash my hair. இந்த மாதிரி தாங்க ஸ்கால்ப் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். அப்புறம் நல்லா ஊற வச்சுருங்க. ஓகே, தென் முதல்ல வந்து கீழே இருக்க முடிய நல்லா ஸ்கோம் பண்ணிடுங்க. சிக்கு இல்லாட்டி எடுத்துருங்க. மெதுவாக கோம் பண்ணுங்க. நம்மளோட அன்வான்டட் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் முடி போட்டதுன்னு எனக்கு நல்லா ஃபுல்லாக ஒரு பன் போட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பன் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னு ஜென பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம வீக்லி ஆயில் நம்ம யூஸ் பண்ணிடலாம்னா ஒரு 2 hours 30 minutes அந்த மாதிரி நல்லா ஊற வச்சுன்னா நான் அப்சார்ப் பண்ணுறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எனக்கு இப்போ டைம் ரொம்ப குறவாக இருக்குது. ஸோ அந்த 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சிடுவேன். ஓகே, ஸோ 15 minutes ஆச்சு. I'm gonna wash my hair. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். தச்சு விடலாம். அது டென்ட்ரஃப் ப்ராப்ளமாக இதுக்கு வீட்டுக்கு ரொம்ப இருந்துச்சு. இங்கெல்லாம் வெளியேட்டு இருக்கும். Now I can see that lot of difference. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கால்ப்ஸோட அது வந்து ஒரு கோம் சொல்லுவாங்க, ஆனால் அது சிலிக்கன் கோம். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணணும். டு நாட் யூஸ் யோர் நெயில்ஸ். ஸோ நல்லா வந்து ஷாம்பு எடுத்து ஸ்கால்ப்ஸில் மட்டும் தான் நீங்கள் தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கழுவிடுங்க. நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன் சில நேரத்தில். அப்படி இல்லைனா கண்டிஷனர் ரொம்ப லேஸாக யூஸ் பண்ணுறது. வாரத்துக்கு ஒரு நாள், அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ கிராஃபினோட கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். கீழே மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இப்போ தலையை போட்டுட்டு சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஸோ ஏர் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஏர் வாஷ் பண்ணிட்டுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஹேர் ட்ரை பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி இல்லை, எப்போதுமே இது லைட்டாக தொடச்சிக்கோங்க. ஹேர் டானிக் வந்து எங்கெங்கே தான் உங்களுக்கு முடி குறவாக இருக்கும் அங்கங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்கார்ப்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்கள் தேய்க்கணும். ஓகே, மசாஜ் பண்ணிக்கோங்க. ஹேர் மிஸ் முடி நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹேர் செரம். ஸோ ஹேர் செரம் கொஞ்சமாக போட்டுட்டு ஸ்கால்ப்ஸ் கிட்ட இல்லை, கீழே முடிக்கிட்ட மட்டும்தான். ஈரட்டில் வந்து முடியே சீவிராதிங்க. இருக்கிற முடியும் எல்லாமே கொட்டிடும். அப்போ நீங்கள் போத்தாவா இவங்க இன்னும் செய்ய மறந்துட்டேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக வந்து நம்ம நைட் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நைட் க்ரீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கீழே முடிக்கு மட்டும்தான் நீங்கள் போடணும். லீவ் இட் வர நல்லா கழுவணும்னு அவசியம் இல்லை. அது என்ன பண்ணணும்னா ஃப்ளஃபி ஆகும் நம்ம முடியை. 2 வாரம் 3 வாரம் சரியாக முடி பார்த்துக்கல, எப்படி கொட்டுதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.